Hi students, 12th standard accountancy chapter 5 exercise sum number 9. Question read பண்ணிடுறேன். Anand and Suman are partners sharing profits and losses in the ratio of 3:2. They admit Saran for 1/5 share which he acquires entirely from Anand. Find out the new profit sharing ratio and sacrificing ratio கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லன்றது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்ன்றத அவங்க கேட்டிருக்காங்கன்ற சொல்றேன். ஆனந்த் சுமன் ரெண்டு பேருமே என்ன ஓல்டு பார்ட்னர்ஸ். அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3:2 சொல்லியிருக்காங்க. தே அட்மிட் சரண் ஃபார் 1/5 ஷேர். ஸோ சரண்கிற ஒரு நியூ பார்ட்னர், அவர் கையில எவ்வளவு இருக்கு? 1/5 ஷேர் இருக்கு. விச் அக்வயர்ஸ் என்டையர்லி ஃப்ரம் ஆனந்த். ஸோ சரண்கிற ஒரு நியூ பார்ட்னர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட எவ்வளவு இருக்கு? 1/5 ஷேர் இருக்கு. அந்த 1/5 ஷேர் யாரு தான் கொடுத்துருக்காங்க? ஃபுல்லாவே சரண்கிறவர் தான், ஆனந்துங்கிற ஒரு ஓல்டு பார்ட்னர் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன் ஆனந்துங்கிறவர் வந்து சரணுக்கு 1/5 கொடுத்துருக்காங்க? இப்போ நியூ பார்ட்னரா ஒரு ஃபேர்ம்ல அட்மிட் பண்றோம்னா அவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும்? ஓல்டு பார்ட்னர் அவங்களுக்கு இருக்கிற ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல இருந்து தியாகம் பண்ணி கொடுத்தாதான் நியூ பார்ட்னருக்கு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கிடைக்கும். புரியுதுங்களா? இதுதான் இங்க கொஸ்டின். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? Find out the new profit sharing ratio and sacrificing ratio. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொஸ்டின்ல கொடுக்கல. இப்போ கொடுக்கலன்னா இது டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். எப்படி இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு கண்டுபிடிக்கணும், சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அப்ளை பண்ணிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஆனந்த் அண்ட் சுமன் ஓல்டு பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2. ஸோ ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 3:2. யார் யாரெல்லாம் ஓல்டு பார்ட்னர்? ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ யாருக்கு போகும்? ஓல்டு பார்ட்னருக்கு தான் போகும். ஓல்டு பார்ட்னர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆனந்த் சுமன். ஸோ 3:2 எப்படி கொடுப்பீங்க? ஓல்டு பார்ட்னருக்கு 3/5 2/5 கொடுத்துருவோம். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றாங்க? இந்த ஓல்டு பார்ட்னர் சுமனுங்கிற சரண்கிற நியூ பார்ட்னரை அட்மிட் பண்றாங்க. சரண் கையில எவ்வளவு இருக்கு? 1/5 ஷேர் இருக்கு. அப்போ சரண் ஈக்குவல் டு 1/5 ஷேர் எழுதிட்டோம். which he acquires entirely from ஆனந்த். சரண்கிற நியூ பார்ட்னர் எவ்வளவு வச்சிருக்காரு? 1/5 ஷேர் வச்சிருக்காரு இல்லையா? இந்த 1/5 ஷேர் ஃபுல்லாவுமே யார் கிட்ட இருந்து வந்திருக்கான்? ஆனந்துங்கிற ஓல்டு பார்ட்னர் கிட்ட இருந்து தான் இவருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஓல்டு பார்ட்னர் சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்தாதான் நியூ பார்ட்னருக்கு ஷேர் லாபத்துல பங்கு கிடைக்கும். அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல இருந்து தியாகம் பண்ணி ஒரு பங்கு கொடுத்தாதான் நியூ பார்ட்னருக்கு என்ன கிடைக்கும்? லாபத்திலயோ நஷ்டத்திலயோ பங்கு எடுத்துக்க முடியும், எவ்வளவும் கொடுத்தாதான். அப்போ சரண் 1/5 ஷேர் வச்சிருக்காரு இல்லையா? இந்த 1/5 ஷேரை ஆனந்துங்கிற ஓல்டு பார்ட்னர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மள என்ன கேட்டிருக்காங்க? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிங்க, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிங்கன்றாங்க. எப்பவுமே கவனிங்க, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இந்த மாதிரி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல கொஸ்டின்ல. அப்படி கொடுக்கலன்னும் போது அவங்க நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை தான் கண்டுபிடிக்கணும்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களுடைய லாப பங்கு விகிதத்தை தியாகம் பண்ணாதான், சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நியூ பார்ட்னருக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கிடைக்கும் இல்லையா? அப்போ தியாக விகிதம் என்ன, ப்ராஃபிட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்னன்றதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். யார் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க? ஓல்டு பார்ட்னர். ஓல்டு பார்ட்னர் ஆனந்த் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாரு? 1/5. அப்போ ஓல்டு பார்ட்னர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்னு எழுதிட்டு ஆனந்த் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாரு? 1/5. அடுத்தது இன்னொரு ஓல்டு பார்ட்னர் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. சுமன் எவ்வளவு தியாகம் பண்றாரு? சுமன் எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணல. அப்போ 0. ஓகேங்களா? அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்ன? 1/5:0. அப்ப சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்னு கொடுக்கும் போது நம்ம என்ன கொடுக்கணும்? டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பரை எடுக்கக்கூடாது, அந்த வேல்யூ எடுக்கக்கூடாது. அப்போ 1:0. ஓகேங்களா? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ ஓல்டு பார்ட்னர் அவங்க கிட்ட இருக்கிற ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல இருந்து ஒரு ஷேரை, ஒரு போர்ஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்தாதான் நியூ பார்ட்னருக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கிடைக்கும். அப்போ ஓல்டு பார்ட்னர் தியாகம் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா, அவருக்கு அப்ப அந்த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல இருந்து குறையுதா இல்லையா? குறைஞ்சி அவருக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ
ஆனந்தோடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு 3/5. 3 மடங்கு, 5க்கு 3 பங்கு வாங்கியிருக்காரு. அவர் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காரு, சாக்ரிஃபைஸ் 1/5 பண்ணிட்டார். ஓகேங்களா? இப்போ இவருக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இங்க கால்குலேட் பண்ணோம்னா டினாமினேட்டர் நம்பர் வேல்யூ சேமா இருக்கு. டினாமினேட்டர் சேமா இருந்ததுன்னா நம்ம நேரடியா என்ன பண்ணிடலாம், சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ டினாமினேட்டர்ல ஒரு 5 காமனா எடுத்து போட்டுக்கிறோம். நியூமரேட்டர்ல 3ல 1 போச்சுனாக்க மீதி 2. அப்போ ஆனந்தோடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு தியாகம் பண்ண பிறகு 2/5. ஓகேங்களா? அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆனந்த், சுமன், சரண், ஆனந்துக்கு எவ்வளவு 2/5 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ சுமன் எவ்வளவு, சுமனோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு, சுமன் எதுவுமே என்ன பண்ணல, சாக்ரிஃபைஸ் பண்ணல. அப்ப அவர் ஆல்ரெடி எவ்வளவு இருந்தது, ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன இருக்கோ அதே தான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அப்படியே அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ சரண்க்கு உள்ள வரும்போது அவருக்கு ஷேர் எவ்வளவு வச்சிருந்தாரு, 1/5. ஏன்னா இந்த 1/5 இவரு கொடுத்தது, ஓல்டு பார்ட்னர் ஆனந்த் கொடுத்தது. அப்போ அவருக்கு சரண்ங்கிறவர் நியூ பார்ட்னர், இதுதான் அவருடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சரணுக்கு நேரம் 1/5 எழுதிட்டோம். ஓகேங்களா? அப்போ ஆனந்த், சரண், சுமன், சரணுக்கு 2/5 2/5 1/5. பட் ரேஷியோலாம் கொடுத்தாக்க நம்ம என்ன செஞ்சிடணும், நியூமரேட்டர்ல இருக்கிற நம்பரை கேன்சல் பண்ணிடணும், டினாமினேட்டர் நம்பரை கேன்சல் பண்ணிடணும். நியூமரேட்டர்ல 2:2:2 அதை தான் நம்ம என்ன பண்ணணும், ரேஷியோவா கொடுக்கணும். அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆனந்த், சுமன், சரணுக்கு எவ்வளவு, 2:2:1. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக் கேர்.